மௌனராக தான் ராஜாராணி, சத்ரியன் தான் தெரியும். அப்போ இந்த படம் எந்த படத்தோட ரீமேக்காக இருக்கும் அப்படின்னு அட்லி டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கிற விஜய் 61 படத்தை பற்றி சிலர் பேசிட்டு இருக்காங்க. சும்மா கிடந்தவன் வாய்க்கு பொறி கிடைச்ச கதையாக தான் இருக்கு இந்த கதை. அப்பாவையும் அம்மாவையும் வில்லன் கொன்றுவான். பிறக்கிற ரெட்ட குழந்தைங்கள ஒருத்தர் வில்லனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பழி வாங்க சபதம் எடுப்பாங்க. இன்னொருத்தர் வில்லன் பழி வாங்குறதுன்னு எதை பற்றியுமே தெரியாம அந்த பழி வாங்கல வந்து அப்பாவையா சிக்கிப்பாங்க. அபூர்வ சகோதரர்கள், 3 முகம் உட்பட பல படத்தோட கதை முடிச்சுதான் இது. இந்த கதையை தான் தூசி தட்டி இப்போ அட்லி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சிலர் பேசிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல கொள்ளை, உறுப்பு திருட்டு. ஒரு விஜய் அப்பாவை கொன்ன அப்பாவோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே வேலை பார்க்கறாரு டாக்டரா. இன்னொரு விஜய் மெஜிஷியனா இருந்துகிட்டு அப்பாவை கொன்னவன பழி வாங்குறாரு. இந்த படத்துக்கு ராஜமௌலியோட ஃபேவரட் திரைக்கதை ஆசிரியரான விஜேந்திர பிரசாத் தான் இந்த படத்துக்கும் திரைக்கதை அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் மசாலாவை தூக்கலா தூவிருக்காங்களாம். விஜய் 61ஓட கதை இதுதான் அப்படின்றது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. காத்து வாக்குல வந்த விஷயத்தை நானும் காத்து வாக்குல சொல்லிட்டேன். படம் ரிலீஸ்க்கு அப்புறமா தான் இந்த படத்தோட கதையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம NET TV4 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.